அம்மா வீட்டுக்கு போலாமா? இதான் எங்க அம்மாவோட வீடு. சின்ன வீடு தான். குட்டி வீடு. கிராமத்துல இருக்காங்க. இவங்க தான் எங்க அக்கா. எங்க அக்காக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. இவங்க தான் எங்க அம்மா மணிமேகலை. ஹாய்! அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போற விளாக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா மார்னிங் பார்த்தீங்கன்னா 5 ஆயிருச்சு. மார்னிங்கே கிளம்புனா தான் வந்து டிராஃபிக் இல்லாம ஃப்ரீயா இருக்கும். பசங்களும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த டைம் கிளம்பிடலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதில நான் அம்மாவ காமிச்சிருப்பேன். கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அம்மா வீடு வந்து திருவண்ணாமலை மாவட்டம். அதுக்குள்ள இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் குயிலும்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்ல அமைதியான ஊருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 600 கிராமம் தான் இருக்கும். 600 வீடு தான் இருக்கும். அது எண்ணி பார்த்தாலே அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் வந்து மார்னிங்கே கிளம்பிட்டோம்னா, சரியான குளிருங்க. போற வழிலாம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா பனி இறங்கி, அப்பதான் நாங்க போக போகவே வந்து லைட்டா விடிய ஆரம்பிச்சுருச்சு. நல்லா இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு. நானு கரெக்ட்டா லாஸ்ட்டா ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு 3 மாசம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து சரி ஊருக்கு போறோமே! இத பண்ணணும், அது பண்ணணும். அப்புறம் சின்ன வயசுல நடந்தது எல்லாமே கதைலாம் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு, சிரிச்சுக்கிட்டு, பேசிக்கிட்டு செம்ம ஹேப்பியா இருந்துச்சு. அம்மா வீடு நம்ம பொண்ணுங்க போயிட்டாலே ஒரு ஒரு வைப் வந்துருது இல்லைங்க. அது வந்து செம்ம ஹேப்பியா இருந்துச்சு. அப்புறம் வந்து எங்க ஊருக்கு போற வழி ஃபுல்லாவே வந்து இந்த மாரி புளிய மரங்கள் தான் வந்து நல்லா கொடை கொடை மாரி வந்திருக்கும். 2ம் ஜாயிண்ட் ஆகி சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து இந்த குரங்குங்கலாம் வந்து தீர்த்தமலையில வந்து போற வழி தான். தீர்த்தமலையில வந்து செம்ம குரங்கு எங்க பிள்ளைங்கலாம் பார்த்துட்டு குரங்கு பிஸ்கெட் குடுக்கணும்னு வச்ச அந்த பிஸ்கெட் எல்லாமே குடுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அங்க நின்னு பார்த்துட்டு, அப்புறம் கிளம்பிட்டோம். அப்புறம் எங்க ஊர் வந்துருச்சு. இதான் எங்க ஊர் பீக்குயிலம்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? உள்ள போக போக ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆயிட்டே இருக்கும். நானு வந்திருக்கேன். ஆனா வந்து பகல் டைம்ல ஒரு ஈவினிங் டைம் வந்து போன டைம் அப்படியே போயிட்டோம். நேரா எங்க பாட்டி வீட்டுக்கு தான் போயிருந்தோம் திருவண்ணாமலைக்கு. இதான் இப்ப வந்திருக்கோம். அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். இதான் எங்க அம்மாவோட வீடு. சின்ன வீடு தான். ஃபர்ஸ்ட்டு இது வந்து குடிசை வீடா இருந்துச்சு. அப்புறம் இடிச்சுட்டு இந்த இடத்துல மட்டும் இப்ப வீடு கட்டியிருக்காங்க. சின்னதா இப்ப இருக்கிறதுக்காக. இவங்க தான் எங்க அம்மா மணிமேகலை இவங்க பேரு. அப்புறம் எங்க மாமியாரு, அப்புறம் எங்க வீட்ட காமிக்க சொல்லிட்டு இருந்தாங்களா, அதனால வந்து அத காமிச்சுட்டு இருந்தோம். இங்க வாழை மரம், தென்னை மரம் அதெல்லாம் அங்க இருக்கு. அப்புறம் ஒரே ரூம் தான் குட்டி ரூமு. அப்படியே ஸ்டார்ட் ஆகும்போதே முடிஞ்சிரும். இந்த பக்கம் கிச்சனு, இந்த பக்கம் வந்து சாமி ரூம் மாரி வச்சிருக்காங்க. என் பிள்ளை வந்து படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பாட்டிய பார்த்தோனே பாட்டிக்கு பேத்திய பார்த்தோனே குஷி தாங்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சி பேசிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு எங்க மாமியாரும், எங்க அம்மாவும். அப்புறம் எங்க அக்காவ நான் போய் கூப்பிட்டு வர போயிட்டேன். போயிட்டு வந்ததும் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பிரியாணி வந்து எங்க அம்மா தான் செஞ்சாங்க. நம்மளுக்கு என்னதான் நான் அந்த வீட்ல பாய் வீட்டு பிரியாணி நானே செஞ்சு சாப்பிட்டாலும், அம்மா கையில செய்ற பிரியாணி இருக்கு இல்லைங்க, அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். இவங்க தான் எங்க அக்கா. இவங்க பேரு சிவரஞ்சினி. என் பொண்ணு வந்து எல்லா தக்காளியும் போட்டு இது பண்ணிட்டு இருந்தா. கிராமத்துல ரொம்ப ரொம்ப கம்மிங்க ரேட்லாம். இங்க பார்க்கும்போது அப்படியே பாதிக்கு பாதி. அங்க வந்து ரேட்டுங்க எல்லாமே. அப்புறம் எங்க மாமியார் வந்து வெங்காயம் கட் பண்ணி குடுத்தாங்க. எங்க அம்மா இஞ்சி பூண்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு, அப்புறம் நான் அவங்கள எல்லாம் காமிச்சிட்டு இருந்தது எங்க அக்கா. அப்புறம் எங்க அம்மா வந்து முன்னாடி கொஞ்சம் நல்லா வெள்ளையா இருந்தாங்க. திருப்பூர்ல தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ ஊருக்கு போயி விவசாயம் பார்க்கறதுனால அந்த மாரி கலர் ரொம்ப இதாயிட்டாங்க. இப்ப என் பொண்ணு வந்து இந்த மாரி அடுப்பு பார்த்தது இல்லைங்களா, அதனால வந்து அடுப்பு அடுப்பு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. பிரியாணி வந்து எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாரி நாங்க செஞ்சு சாப்பிட்டு எல்லாமே. அப்புறம் என் பொண்ணு வந்து அத பார்த்துக்கிட்டே இருந்தா. ஏதோ என்ன பண்றாங்க இவங்க நெருப்புகிட்ட அப்படி சொல்லிட்டு. அப்புறம் நல்லா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் எங்க அண்ணனுக்கு வந்து 2 பசங்க. எங்க அக்காவுக்கும் 2 பசங்க. எனக்கு மட்டும் தான் 2 பொண்ணுங்க. அப்புறம் எங்க அம்மா வந்து பிரியாணி வந்து வணக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்மெல்லு செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. என்னதான் எங்க போய் என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும், நம்ம அம்மா கையில செய்ற சாப்பாட்டுக்கு வந்து ஈடே இல்ல. செம்ம சூப்பரா இருந்துச்சு பிரியாணி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் ரெடி பண்ணி தம் விட்டாச்சு. தம் விடுற கேப்ல வந்து பசங்க எல்லாம் உட்காந்துட்டு விளையாடிட்டு பிரியாணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என் பிள்ளை வந்து அதுக்குள்ள பசி ஆயிட்டா சின்னவ. இவ பெரிய பொண்ணு. அவங்க வந்து எங்க அண்ணன் பையன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அம்மா வந்து தம் உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு பிரியாணி. இப்ப நீங்க வந்து பாதி பேர் வந்து டவுட்ல இருப்பீங்க. என்ன இவங்க முஸ்லீமா இருக்காங்க. அவங்க அம்மா வந்து பொட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்கோம். லவ் மேரேஜ் வந்து திருப்பூர்ல தான் எங்க அம்மா ஃபர்ஸ்ட்டு இருந்தாங்க. இப்ப தான் வந்து கிராமத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க. நாங்க இங்க இருந்த வரைக்கும் நாங்க எல்லாருமே இங்க தான் ஒட்டுக்கா இருந்தோம். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நானு எங்க ஹஸ்பண்ட் உறுதின்றதுனால நாங்க இங்க இருக்கோம். அம்மா அங்க இருக்காங்க அவ்வளோதான். எங்க லவ் ஸ்டோரி சொன்னோம்னா, அது ஏதாச்சும் ஒரு படமே எடுக்கலாம். அவ்ளோ பெரிய லவ் ஸ்டோரி. அடி, குத்தல், மிரட்டல் எல்லாமே இருந்துச்சு அதுல. அப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஃபேமிலியா சாப்பிட்டது இவ்வளோதான். இதான் எங்க வீடு. இதான் எங்க ஊரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.